Hi friends, good morning. Daily vlog வந்து ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 4-5 நாளாக வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. வீட்டில் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாம் லீவில் இருந்ததுனால கம்ப்ளீட் ஃபன் மோடுக்கு வந்து போயாச்சு. ஸோ நேற்று வந்து எங்களுடைய ஏரியாவில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணோம். பலூன் உடைக்கிறது, இந்த உளி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பண்ணோம். அதனால ரோடே ரொம்ப மோசமாக இருந்தது. சரி ஓகே, காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெருவையே அடைச்சி கோலம் போட்டிருப்போம். நான் வந்து பெரிய பெரிய கோலம் ஒரு 25 புள்ளிக்கெல்லாம் கூட கோலம் வந்து போட்டிருக்கேன். அப்போ அம்மா வந்து காலையிலேயே எந்திரிச்சு அதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்ல ரோடெல்லாம் வந்து கூட்டி தண்ணியெல்லாம், ஏன்னா அப்போ நமக்கு தண்ணி வந்து காலில் பட்டால் பிடிக்காதில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து கோலம் போடுவோம். நான்லாம் போய் திரும்ப வந்து போய் படுத்து தூங்கிடுவேன். திரும்ப அம்மா காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. பட் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு. நம்மளே வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு கோலத்தை வந்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த வெயிட் போட்டதுனாலே என்னமோ தெரில, எனக்கு பிகினிங்லாம் சுத்தமாக ஒரு கோடு கூட குமிஞ்சு வந்து இழுக்கவே முடியாமல் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுனால கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுது. இருந்தாலும் முன்னாடி போட்டால் மாதிரி கோலம் போட முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சரி ஓகே, ஏதோ ஒன்று இதே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச டைம். இன்னொன்று, நம்ம கொஞ்சம் கோலம் நல்லா போடணும்னு நினைப்போம். அப்போ தான் குக்கரில் வந்து விசில் அடிக்கும், இல்லைன்னா வந்து பாலை வந்து வச்சுட்டு வந்திருப்போம். இதை விட்டால் அது போயிடும் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று போட்டு இந்த வருஷம் ரொம்ப குட்டி குட்டி கோலமாக போட்டு தான் வந்து கலர் அடித்தேன். இப்போ வந்து அப்பா அந்த கலர் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. முன்னாடியெல்லாம் அம்மா வந்து போடுவாங்க. நாங்கள் கலர் அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. இது வந்து ஒரு 1.5 நிமிஷம் வந்து வரும். தேவைப்படுறவங்க பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறமா 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா போய் பார்த்துக்கோங்க. இந்த ஜெகின் வந்து கோ கலர்ஸ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தடவை XXL வந்து வாங்கியிருந்தேன். XXL எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா ரெகுலர் சைஸ் எனக்கு XXL. இப்போ மேபி வெயிட் லாஸ் பண்ணதுனால என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ வந்து XL வந்து போட்டிருந்தேன். அடுத்து லிபாஸ் பிராண்ட்லேருந்து இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல் சேல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் அதில் என்னென்ன சேல்ஸ் போயிட்டுருக்குங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். 1500 டாப் பிராண்ட்ஸில் வந்து டீல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. 50% 80% ஆஃபர் வந்து இருக்குது. உங்களுக்கு 3 lakhs ப்ளஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போதுமே நான் எந்த ஃபெஸ்டிவல், இப்போ வந்து அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலாக இருக்கட்டும், இல்லை ரிபப்ளிக் டே சேலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் அந்த ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கோ அடுத்த சேல் வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். இப்போ இந்த பொங்கலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எடுக்கலை. நான் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஏன்னா சாரீ வந்து நான் இந்த வருஷம் கட்டலை. இது வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இது நிறைய பிராண்டட்லேயே நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஆன்லைனில் அந்தளவுக்கு ஷாப் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அதில் வந்து எப்படி வாங்கணும், எந்த பிராண்டு சூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நமக்கே வந்து புரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நான் நிறைய ஆர்டர் பண்ணி, நிறைய ரீப்ளேஸ் பண்ணி, நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கற்றுக்கிட்ட ப்ராடக்டை மட்டும்தான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதுவுமே லிபாஸ் வந்து இருந்தது. இந்த பாந்தினி பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாந்தினி பிரிண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். அந்த வேவி டிசைனாக இருக்கும். நெக்கில் வந்து நல்ல எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்பிளில் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். ப்ராடக்டோட லிங்க்கில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸு, ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து XLல வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு மாதிரி ரேயானில் அந்த ஃபாயில் பிரிண்ட் அங்கங்கே கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து போயிடலாம். ஸோ வெளில வந்து கூட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கிங்கையும் வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொன்னேன் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி லெப்பத்ரான்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம வந்து நார்மலே போட்டுக்கலாம் கிரானைட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் லெப்பத்ரான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அதோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போதுமே ஒரு டைலாக இருந்தாலும் ஒரு கிரானைட்டாக இருந்தாலும் வாசலில் இருக்கிறது நல்ல பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் இது பளிச்சுன்னு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இதில் நிறைய டெப்த் இருக்கும். அதிலெல்லாம் போய் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிறதுனால உள்ளே வந்து பூந்துடுது. நான் அதை எப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து திட்டிக்கிட்டே க்ளீன் பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் என்ட்ரிவே கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே அந்த வீடே நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும், நல்ல ஒரு மைண்ட் செட் வரும், நல்ல தாட்ஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் 4 ஃப்ளோர் உங்கள் வீடை வச்சுட்டு ஏறி இறங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க.
நான் ஆக்சுவலாக இறங்குறது ஒரு ஃப்ளோர் தான் ஏறி இறங்குவேன். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில், ஏன்னா நான் சொன்னேன்ல முன்னாடியே இந்த மாதிரி பொங்கல் ஆஃபராக இருக்கட்டும், ரிபப்ளிக் டே ஆஃபராக இருக்கட்டும், இல்லை வந்து நியூ இயர் ஆஃபருக்கெல்லாம் நிறைய சேல் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு அவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வாங்கின பர்ஃப்யூம்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து காலையில் வந்து ஹஸ்பண்ட்லாம் அனுப்பிட்டு நான் வந்து மேலே மாடிக்கு போகிறப்ப, ஏதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறப்பவே ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லை இறங்குறப்ப மேலேருந்து ஏதாவது கொஞ்சம் திங்ஸை கொண்டுட்டு வரணும்னா கீழே கொண்டுட்டு வந்துடுவேன். இதுக்கப்புறமா நான் வந்து இறங்குறது ஈவினிங் வந்து லைட் போடுறதுக்காக மட்டும்தான் இறங்குவேன். அப்படி நான் பிளான் பண்ணிக்கிட்டதுனால என்னோடய ஃப்ளோர் வந்து நிறையா இருந்தாலுமே எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக வந்து தெரியல. ஸோ இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது, அதுதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் பிகினிங்கில். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கிழங்கு ஐட்டம்லாம் கிடைக்கும், மொச்சக்கொட்டை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி குளிச்சுட்டு அதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிங்கிள் டே விலாக் கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் வந்து பிஃபோர் பொங்கலும் இருக்குது, ஆஃப்டர் பொங்கலும் இருக்குது. பிஃபோர் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா பொங்கலுக்கும் ப்ரீவியஸ் டே வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒரு தம்பிக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து வச்சுருந்தாங்க. சரி அதுக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்மளால் மொதல் நாள் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. மறுநாள் காலையில் நான் எப்போ பொங்கல் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து வச்சுட்டேன். அதனால் மொதல் நாள் ப்ரிப்ரேஷனு, ஷாப்பிங்கு எல்லாமே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அடை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சவாரி கட்டை அடை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. சில பேர் இங்கே வந்து சென்னையில் மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிழங்கு வந்து எனக்கு இந்த கிழங்கு ஐட்டமும் சரி, இந்த நீர்க்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதே மாதிரி கிழங்குலையுமே பிடிக்கரணை, காராக்கரணை, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணிவிடுவேன். அதை வந்து அடை சுட்டுருந்தேன். இந்த அடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைடிஷும் தேவையே கிடையாது. நீங்கள் நார்மலாக அடைக்கு என்ன ஊற போடுவீங்களோ அது போட்டிங்க அப்படின்னாலே போதும். அது வந்து அடையாக தட்டி நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக, நீங்கள் ஆறி ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அடையை சுட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு வெளியில் போனோம் அப்படின்னாக்கா இது வேணும் அது வேணும்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டு கொடுத்து தான் நான் வந்து வெளியில் கூப்பிட்டுட்டு போனேன். ஸோ அம்மா வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சொகுசாக இருந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி வந்துடும், பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ வந்து அம்மா இவ்வளோ வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது உண்டு. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ரொட்டீனில் எந்த சேஞ்சஸுமே இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் இருக்கும், அந்த வீக் ஆஃப் இருக்கும், ஏதாவது இருக்கும். பட் நமக்கு வந்து 24/7 வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் 2 நிமிஷம் வந்து தண்ணியில் கழுவிட்டு இப்படி லைட்டாக கீறி விட்டு அந்த தோலை வந்து உரிச்சிங்கன்னா அப்படியே வந்து உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு நீங்கள் அடைக்கு என்ன மிக்ஸ் ரெடி பண்ணி வைப்பீங்க, கொஞ்சோண்டு அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, அதுக்கப்புறமா வந்து துவரம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு என்னவோ அது 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இதில் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அந்த பேட்டரில் வந்து கலந்துட்டு நம்ம உடனே ஊற்றிடலாம். இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நான் நிறைய டைம் வந்து நினைக்கிறது உண்டு, நம்ம வந்து ஆக்சுவலாக அம்மாக்கள் யாருமே வந்து சபிக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம அம்மாக்கு அப்போல்லாம் அது எதுவுமே பண்ணலையே, அதனால தான் நமக்கு இவ்வளோ ஓவர்லோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு தாட், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்குன்னு அதை ஷேர் பண்ணுவேன். இது வந்து பொங்கல் பானை வந்து நாங்கள் வாங்கலை. ஏன்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து வெங்கல பானை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க 2 சைஸில். இப்போ வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நாங்கள் 3 பேருக்கு மட்டும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 செட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. பாப்பாவை எங்கே போனாலுமே கூப்பிட்டு போகிறது, சில ஐட்டம்ஸ் அவளால் தூக்க முடியறதையுமே வந்து கொடுக்கறது. ஏன்னா வந்து சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் எங்கள் அம்மாவோட வெளில போகிறப்ப அவங்களோட ஷாப்பர் பேக்கை நான் வாங்கி வச்சுப்பேன், அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சின்ன வயசில் சில கஷ்டங்கள்லாம் பட்டதுனால தான் அம்மாவோட கஷ்டம் வந்து நமக்கு தெரிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமுமே கொடுக்கறதே இல்லை, எல்லாத்தையுமே நம்மளே சுமந்துட்டு போகிறோம். அதனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு ஓவர்லோடான விஷயத்தையும் தாங்க முடியறதே கிடையாது. கொஞ்சம் பார்க்க பாவமாகவே இருந்தாலுமே அவளை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறது. அவளுக்கும் சில ஐட்டம்ஸ் பாருங்கள், இப்போ கார்னு, ஃப்ளவரு இதெல்லாம் வந்து அவள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. சில சமயம் தோணுவோம், நம்ம வீட்டில் வந்து யாராவது நமக்கு பெரியவங்க சப்போர்ட்டுக்கு இருந்தால் பாப்பாவை இப்படி அலைய வைக்க வேண்டாமே, எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சைடு தோணும். இன்னொரு சைடு ஓகே எல்லாமே நம்ம கூட இருந்து நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து பழகிக்கிட்டோம், அப்போ தான் அது அவளுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும்.
ஸோ நீங்கள் எந்த மாதிரி அதை நினைப்பீங்க, எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா. பொங்கலுக்கு தேவையான காய் நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அது எல்லாமே அதிகமாக தான் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வீக் 1 வீக்குக்கு வந்து அப்படியே ஃபுல்லும் தேவையான எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறதுக்கு, ஏன்னா இப்போ காய்கறி அப்படின்னா குழம்புக்கு எல்லா காய்கறியும் போட்டு தான் ஆகணும் பொங்கல் அன்னைக்கு. அதாவது நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே நான் வந்து எப்படி பண்ணிட்டேன்னா, பொங்கலுக்கு ப்ரீவியஸ் டே வாங்காமல் அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு கூட்டமும் கம்மியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்க முடியும். ஏன்னா பொங்கல் அப்படின்னாக்கா மார்க்கெட்டுக்கு போகிறப்ப தாறுமாறாக இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கினேன். இந்த தடவை பொங்கலுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து நிறையா இருந்தது. நிறைய விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அவங்க பண்ணாமல் இல்லை, நான் தான் வேலை கேட்குறதே இல்லை, நான் தான் ஹெல்ப் கேட்குறதே இல்லை அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளாக புரியுது. இப்போ வேலை பண்ண மாட்டீங்களே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் ஹெல்ப்பே கேட்குறதே கிடையாது. ஸோ இப்போல்லாம் வந்து நமக்கு இந்த யூடியூப் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் வீடியோஸு, எடிட்டிங்கு, அங்காடி தெருக்கான ஷூட்டிங் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரவுண்டிங்லேயே இருக்கிறதுனால எனக்கு சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த சின்ன சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று வீட்டுக்கான க்ளீனிங்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா வெசல் வாஷிங்க்கு மிஷின் இருக்குது. ப்ளஸ் வந்து வீடை கூட்டி மாப் போடுறது இந்த பெரிய வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதுக்கு மட்டும் ஒரு அக்கா வாரத்தில் 2 நாள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போதுமே நம்ம ஓவர்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒர்க்கையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நம்மள சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி போச்சு, இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அதை பற்றி நிறைய ஒப்பீனியன், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் வந்து புரியும். இதை ஜஸ்ட் ஒரு கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு நினைக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுற ஒரு சேட் செக்ஷனாக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும், எனக்கும் நிறைய விஷயங்கள் புரியும். நம்ம பார்க்குற வீடியோவையே ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.